ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி மறுபடியும் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு மேட்ச் ரிவ்யூக்கு அடுத்து இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நேற்று ஒரு T20I மேட்ச் ஃபேன்ஸ்க்கு எல்லாமே ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான நாள். ஸோ நேற்று இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு ஒரு T20, அப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீக் ஃபைனல், அப்புறம் பிக் பேஷ் ஆஸ்திரேலியன் T20 லீக் ஃபைனல். ஸோ அந்த மேட்ச் ரிவ்யூ வேணுனாலும் கேளுங்க, நம்ம அடுத்த ரிவ்யூவில் அதை போடலாம். ஸோ நேற்று சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபைனல் SA T20 ஃபைனல். ஸோ பிரிட்டோரியா கேபிட்டல் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். இந்த தடவை சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்திங்கன்னா 4வது தடவை ஃபைனலுக்கு வந்திருக்காங்க. 2 ஃபைனல் ஜெயிச்சிருக்காங்க. போன டைம் மும்பை கிட்ட தோத்தாங்க. இந்த தடவை 4th ஃபைனல் கன்சிக்யூட்டிவாக உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஸ்டப்ஸ் தான் இந்த டைம் லீட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் பேட்டிங் வராங்க. எடுத்தோடனே பேக் ஃபுட் போகிறாங்க. பிகாஸ் சிப்பாம்லாவுமே மார்க்கோ ஜான்சனுமே அடுத்தடுத்த ஃபஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவரில் ஒவ்வொரு விக்கெட் எடுக்கிறாங்க. இதங்காட்டி 2 for 1. அடுத்து ஜோடி சேர்ற நம்ம பிரேவிஸுமே ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனர் பேர்சன். ஸோ இவங்க 2 பேரும் தான் டீம் ரொம்ப ஒரு லோ ஸ்கோரிங்லேருந்து கொஞ்சம் மீட் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்தோடனே ஒரு பேக் ஃபுட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பட் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப், ஒரு 96 ரன் கிட்ட பார்ட்னர்ஷிப். அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா பேர்சனால் பெருசாக அக்ரெசிவாக ஆட முடியல. டவால் பிரேவிஸ் சொல்லி ஆகணும், சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஆட போகிறாரு. ஸோ ஒரு அன்பிலீவபுளான செஞ்சுரி, அதாவது ஒன் ஹேண்டடாக பிரிட்டோரியா கேபிட்டல்ஸை இந்த மேட்ச்சில் ஃபைனலில் அலைவாக வச்சுருந்தது டெவால் பிரேவிஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். பிகாஸ் என்னதான் ஒரு ஓப்பனர் 30 பால் 30 அடித்தாலும் அது T20 ஃபார்மேட்டுக்கு பத்தாது, 120 தான் வரும் எல்லோரும் ஸ்கோர் பண்ணால். பட் பிரேவிஸ் செமையான இன்னிங்ஸு, ஒரு 100 ரன் அப்படியே என்ன மாதிரி ஆடினார்னு நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னதான் உங்களுக்கு ஒரு நீங்கள் என்னதான் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு லக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ லக்கு பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பக்கம் தான் போச்சு. பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 ரன் அவுட்டு. அதில் டீகாக் ஒரு வேலையை பார்த்துட்டாருன்னு தான் சொல்லணும். பாகிஸ்தானோட பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் அங்கே த்ரோ வர மாதிரி கை காமிச்சு ஃபக்கர் ஜமானே ஏதோ ரன் அவுட் பண்ணி விட்ருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி கேஷுவலாக பார்த்தீங்கன்னா பவுலர் எண்டில் கை காமிச்சிட்டு கேஷுவலாக நிற்பார். பேட்ஸ்மேன் ரீச் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக வந்துடுவார் பால் அந்த சைடுன்னு. பட் டக்குன்னு பாலை பிடிச்சி ஸ்டெம்பில் அடிச்சிருவார். த்ரோ ஆக்சுவலாக இங்கே தான் வந்திருக்கும். ஸோ அது ஒரு ரன் அவுட்டு. அப்புறம் நான் ஸ்ட்ரைக் ரனில் பார்த்தீங்கன்னா பவுலர் கைப்பட்டு ஒரு ரன் அவுட்டு. ஸோ ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டெவால் பிரேவிஸ் மட்டும்தான் அடிக்கிறாரு. ஸோ 2 ரன் அவுட்டு. அடுத்து ரூதர்ஃபோர்டு வராரு. ஸோ அவருக்கு என்ன தான் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாரா, அவர் பெருசாக மறுபடியும் ஸ்கோர் பண்ண முடியல. அவர் ஒரு 18th ஓவர் அவுட் ஆகிறாரு. ஸோ மேட்ச் எங்கே மாறுதுன்னா எகெயின் ஃபார் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். அவங்க மறுபடியும் டெட் ஓவரில் நல்லா கம்பேக் பண்ணுறாங்க. ரூதர்ஃபோர்டு அவுட் எடுக்கிறாங்க, பிரேவிஸ் அவுட் எடுக்கிறாங்க கடைசி ஒரு 3 ஓவரில். ஸோ பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் அவுட் ஆகிறப்போ ஒரு 18.2 ஓவர்ஸ், ஒரு 10 பால் ரிமைனிங் இருக்குது. ஸோ 10 பாலில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்னுக்கே 3 ரன் தான் தராங்க. நல்லா யோசிச்சுங்க, டெட் ஓவர் கடைசியில் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க மேக்ஸிமம் டீம் ஆனால் அந்த 10 பாலில் வெறும் 3 ரன் தான். ஸோ அங்கே தான் மேட்சே டேர்ன் ஆச்சுன்னு சொல்லணும். ஸோ பிகாஸ் அந்த 10 பாலில் ஒரு 20 ரன் ஒரு 25 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் தான் இன்னைக்கு ஜெயிச்சிருப்பாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பேட்டிங் அடுத்து ஆடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் எடுத்தோடனே ஜானி பேர்ஸ்டோ ஃபஸ்ட்டு பாலே டக்கு, ஒன்றும் சொல்ல முடியல. ஒரு நல்ல பவுலிங் ஸ்டார்ட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எகெயின் டீகாக் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல, ஒரு 15 பால் 20 ரன்ஸ் தான். ஸோ அடுத்து யார், பிரெட்ஸ்கி 1 டவுன் வராரு. அவர் ஒரு பக்கம் இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன தான் டீகாக் ஒரு 5 பால் 18 சம்திங் அடித்தார், அது அடிச்சிருந்தாலும் அடுத்து வர 2 பேர் பார்த்தீங்கன்னா கோல்ஸ் ஒன்றத்தர் யாருன்னு தெரில சரியா, 2 பேர் அடுத்தடுத்து விக்கெட் அவுட் ஆகிறாங்க. ஸோ எகெயின் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் கேம்குள்ளே வராங்க. என்ன தான் டெட் ஓவரில் ரன் அடிக்கலைனாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 11.5 ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு 65 ரன் தான், பாலுக்கு பால் தான் ரன்ஸ் தந்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரன் ரேட்டு கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் கேப்டன் உள்ளே வராரு. பிரெட்ஸ்கி ஒரு பக்கம் இன்னிங்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடிட்டுருக்காரு ஒரு சைடு. ஸோ இப்படி இருக்கிற நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 8.5 ஓவர் நினைக்கிறேன், 8.5 ஓவர் இருக்கிறப்ப அவங்களுக்கு கிட்டத்தட்ட 90 ரன்னுக்கு மேலே வருது. போக போக ரன் ரேட் பார்த்திங்கன்னா ஓவருக்கு 12 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு ரெக்வயர்ட் ரன் ரேட். ஆனால் 2 பேருமே கடைசி வரைக்கும் நாட் அவுட்டாக க்ரீஸில் இருந்து மேட்சை முடிச்சு தராங்க. ஸோ ஸ்டப்ஸோட இன்னிங்ஸ் எல்லாம் வேறு லெவல் இன்னிங்ஸு. ஸோ அவங்கள சவுத் ஆஃப்ரிக்கன் ஸ்குவாடில் எடுக்கலை. ஸோ ஏன் எடுக்கலைன்னு அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ண போகிறாங்க. பிகாஸ் அந்தளவுக்கு ஒரு ரன் சேஸு நீங்களே யோசிச்சு பாருங்கள். கீழே அவங்களுக்கு அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் யாருமே இல்லை. பட் ஒரு சரியான என்ன சொல்கிறது, எப்படி ஒரு சேஸ் எடுத்துகிட்டு போகணுமோ அது மாதிரி கொண்டு போனாங்க பிரெட்ஸ்கேயும் நம்ம ஸ்டப்ஸும்.
வச்சு அடின்னு அடித்து என்னதான் அந்த சைடு டெவால் ப்ரிவிஸ் வந்து ஒரு செஞ்சுரி அடித்து ஒரு ஃபைனலில் என்ன தான் கொண்டு வந்திருந்தாலும் பட் பேட் லக்குன்னு சொல்கிறதா உனக்கு என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு க்ரூஷியலான டைமிங்கில் வந்து நல்லா வந்து சேஸில் 12 ரன் தேவைப்படுறது. ஸோ ஒரு 7-8 ஓவர் 12 ரன் ரெக்வயர் ரன் ரேட் இருக்கிறப்ப அவங்க எந்த அளவுக்கு வந்து பேட்டிங் ஆடிருப்பாங்க. ஸோ பவுலிங் ஒன்றுமே எங்கேயாவது நல்லா போட்டிருக்கலாம் பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைனல் ஓவர் வந்து ஒரு 9 ரன் கிட்ட வேணும். அதை கொண்டு போய் ஒரு ஸ்பின்னர் கிட்ட கேசவ் மகராஜ் கேப்டன் தந்தார். ஸோ இதெல்லாம் ஒரு கன்சர்ன்ஸ். மேபி இதெல்லாம் மாறியிருந்தால் மேபி அவங்க ஜெயிச்சிருக்கலாம். அப்புறம் ஒரு ட்ராப் கேட்ச் ஏதோ விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஷார்ட் தேர்ட் மேனில் பின்னாடி. ஸோ அதெல்லாம் மேபி லக்கு கொஞ்சம் அவங்க சைடு இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் ஃபைனல் 2026 பார்த்திங்கன்னா இன்றைக்கி சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கன்சிக்யூட்டிவாக 4வது ஃபைனல் 4 சீசன் நடக்குது. 4 சீசன்லேயுமே ஃபைனல் ஆடுறாங்க. ஃபஸ்ட் 2 டைம் சாம்பியன்ஸ், தேர்ட் டைம் பார்த்திங்கன்னா ஃபைனலில் லூஸ் பண்ணுறாங்க எம்ஐ கிட்ட. ஸோ எகைன் 4th சீசன் உள்ள ஃபைனல் வந்து நியூ கேப்டன்சியில், அதுவும் ஸ்டப்ஸு சவுத் ஆஃப்ரிக்கன் T20 ஸ்குவாடில் இல்லாத ஒரு ஆள் லீட் பண்ணி கப்படிக்க வைக்கிறாங்க. அதுவும் ஃபைனல்ஸில் அவரோட பர்ஃபார்மன்ஸ், க்ரூஷியலான பர்ஃபார்மன்ஸ் மூலயமா ஒரு விக்ட்ரி. ஸோ மேட்ச் யாரெல்லாம் இன்னும் மேட்ச் வந்து இந்த ஃபைனல் பார்க்கலையோ ஸோ போய் பாருங்கள். முதல்ல அந்தளவுக்கு டிஸ்டன்ட் அவங்க சைடு கொஞ்சம் நேரம் மேட்ச் இருக்குது, அப்புறம் இவங்க சைடு மாறுது, அப்புறம் அவங்க சைடு மாறுது. ஒரு T20 மேட்ச்னால் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இது மாதிரி இருந்துச்சுன்னா செமையான ஒரு ஃபைனல் மேட்ச்சு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்சு. ஸோ அடுத்து BBL மேட்ச் ஃபைனல் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.